மாயாண்டியா? ரொம்ப துள்ளிக்கிட்டு ஓடியாரியே, தடிக்கு விழுந்து கைய கால ஒடிச்சுக்க போறேன். கொஞ்சம் கை கொடுங்க. இந்த ஊர்ல பள்ளம் எங்க இருக்கு, மேடு எங்க இருக்குன்னு இந்த ஊர்க்காரங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்க தாத்தா என்கிட்ட சொல்லிருக்காரே. ஆபத்தை தானா தேடி போனா ஆண்டவன் கூட காப்பாத்த முடியாது. பார்த்து நடந்துக்கப்பா. என்ன இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் குழப்பிட்ட போறான்? வாங்க வாங்க வாங்க. அகப்படாத விருந்தாளி அகப்பட்டிருக்கார். இவரை என் பங்குக்கு நான் அழகுபடுத்திட்டேன். இனிமே உங்க பங்குக்கு ஒவ்வொருத்தரா வந்து ராஜாவை அழகுபடுத்திட்டு போங்க. இனிமே இவன் நம்ம ஊர் பொண்ணுங்களை அவன் ஊர்ல இருந்து கூட எட்டி பார்க்க கூடாது. ஓகே, நடத்துங்க. கண்ணுல கொல்லி வைக்க, கையை அடிச்சு அடுப்புல வைக்க, அடிச்சக்க கூட சேர்ந்த அக்கா நினைச்சல எனக்கு. ஏன் 6.25 லட்சணமே அவுத்து போட்ட கோமணமே ஓட பக்கம் ஒதுங்கலாமா நான் கேட்டேன். அப்பம் வயித்துல பிறந்தவனே கொண்டா இப்படி. அப்பம் வயித்துல பிறந்தவனா? பிரசவத்தை இப்ப எப்படி மாத்திட்டாங்களா? என்னங்க என்ன பார்த்து டேங்குறீங்க? அவன இவனையா? நேத்து என்னடா சொன்ன? இந்த வயசுலயே இப்படி இருக்கியே, 16 வயசுல நான் எப்படி இருப்பேன் தானே கேட்டேன். இப்படிதான்டா இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், இப்படிதான்டா இருப்பேன், இப்படிதான் இருப்பேன். நல்ல வேளை இந்த அம்மாவை நான் லவ் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். இந்த அடியை எவன் வாங்குறது? இந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குள்ள தெலுங்கயா. மாயாண்டி, இவனை இழுத்துக்கிட்டு போய் இந்த சீட்டை காட்டி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு வா. நீ எப்பவோ என்கிட்ட மாட்டிக்க வேண்டிய ஆளு, அவங்கிட்ட மாட்டிக்கிட்ட. உனக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். வாடா. ஏப்பா, இந்த வருஷ திருவிழா கூத்துல கிருஷ்ண வேஷம் போட போறது யாருப்பா? வழக்கம் போல மாமூதா கிருஷ்ணன். அட போங்கப்பா, கிருஷ்ணன் வேஷம் போட்டு அழுத்து போச்சு. ஏன் புல்லாங்குழல் வாச்சு வாயே பெருசாகி போச்சு. ராதையும் வரக்கானா, கோதையும் வரக்கானா. அண்ணே, அந்த கிருஷ்ண வேஷம் நான் போட்டுக்கிறேன். புல்லாங்குழல் கொடுங்க. ஏண்டா புல்லாங்குழல் உயரம் கூட இல்ல, நீ கிருஷ்ணனா? புல்லாங்குழல் வேண்டாம், மௌத்தார் கண் கொடுங்க. அது சிறுசா தானே இருக்கும். அது என் உயரத்துக்கு அதுக்கு சரியா இருக்கும்ல. அடா பாவிங்களா, அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணலீலா கதையே மாத்துறீங்களடா. இந்தாப்பா, கிருஷ்ணன் வேஷம் யாரு போடுறாங்களோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இந்த வருஷம் துச்சாதன வேஷம் போட போறேன். போட்டா அப்பதானே திரௌபதி சேலையை உரியலாம். நான் உரியறேன். நான் தான் உரியவேன். நான் நல்லா உரியவேன். டேய், எல்லாரும் சேர்ந்து உரியறதுக்கு இது என்ன திரௌபதி கோஆபரேட்டிவ் ஸ்டோரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது.
இந்த வருஷம் நான் தான் துச்சாதன வேஷம் போட போறேன். திரௌபதியா நடிக்கிறவ புத்தம் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா 16 வயசுல இருக்கணும். அண்ணா ஒண்ணு செய்யலாம் அண்ணா. திரௌபதியே வேண்டாங்கறியா? அதுல என்ன திரௌபதி வேஷத்துக்கு 16 வயசுல ஒரு ஆள் இருக்கிட்ட. நானே பொம்பளை வேஷம் போட்டுக்கிறேன்னு. சேலையை உரியணும்னு சொன்னீங்களே, உரிங்க ஐயா. ஐயோ அப்பவா வாங்க. என்ன இம்புட்டு தூரம்? உன்னை பார்க்கலாம் தான் பெருசு. திருவிழாவுக்கு சேலை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வருஷம் தவறுனாலும் உங்க தாத்தா எடுத்து கொடுக்கிற சேலை தவறவே தவறாது. அவங்களே ஒண்ணுதான் எடுத்துட்டு வருவாங்க, நீங்க 2 எடுத்து வந்திருக்கீங்களே, சும்மா சொல்லக்கூடாது. அப்பு நீங்க தேவரையும் மிஞ்சிட்டீங்க போங்க. தேவரை மிஞ்ச கூடாது, கிண்டல. உனக்கு ஒரு சேலை தான். அப்போ அது எல்லாருக்கும் ஒரு சேலை கொடுத்தனா? ஒரு நாள் செஞ்சாலும் வேலை வேலை தானே, அதான் பொண்ணு தாய்க்கும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பக்கத்து வீடுதான், உங்க கையாலேயே கொண்டு போய் கொடுத்துருங்க. கொஞ்சம் இருங்க, இத வாரேன். இது வாரேன்னு சொன்னல, அதுக்குள்ள என்ன அவசரம்? நீங்களா தனியா போனா ஒரு மாதிரி, நானும் கூட வந்தா நல்லதா 4 வார்த்தை எடுத்து சொல்வேன்ல. வாங்க போலாம். யாத்தாடி, இது ஒண்ணு பெரிய மலை மாதிரி. யாப்பா, இது ஒரு இடைஞ்சல். வாங்க. பொண்ணு தாயே, அத்தா பொண்ணு தாயே, கொஞ்சம் இரு பெருசு, இது வந்துட்டேன். ஆஹா, அப்பு நீ அங்க உட்காரு, நான் போய் காப்பி கொண்டாரேன். உட்காரப்பு. அடியே காப்பி எப்படி இருக்கு? டாப். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப டாப். டாப்னா காஃபி மேல ஆடை இல்லாம அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அழகா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அடியே, இவ ஒரு குறுக்கு சிரிக்கி. முதலாளி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அது வேற ஒண்ணு இல்ல, குளிச்சிட்டு வந்தாங்கல்ல, பின்னாடி கொக்கி எல்லாம் சரியா மாட்டிருக்கான்னு பாக்குறாங்க போடுறது. நான் தட்டு தொட்டேன், என்னமோ ஆம்பளை தொட்ட மாதிரி சிலுத்துக்கிறியே. ஏய், எவ்வளவு பெரிய மனுஷன் வீடு தேடி வந்திருக்காரு, வந்து பாரு வா. எதுக்கு வந்திருக்காரு? அடியே, ஒரு நாள் பார்த்தாலும் வேலைதான், ஒரு வருஷம் பார்த்தாலும் வேலைதான். அது அவங்க தாத்தா காலத்து சம்பிரதாயம். அடியே, சேரை கொண்டு வந்திருக்காரு, வந்து வாங்கிக்க வா. நான் வரல. ஐயோ, விவசாயிட்ட சிரிக்க வைக்கடி. பெருசு, அவங்க என்ன பார்க்க சங்கடப்படுறாங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன பிள்ளை இல்ல, அதான் வெக்கப்படுது. பரவாயில்ல, சம்பிரதாயம் மாறக்கூடாதுன்னு தான் வீடு தேடி வந்தேன். பெரிய இருந்தா கட்டிட்டு வர சொல்லுங்க, இல்லைன்னா அவங்க இஷ்டம். நான் வரேன். இனி விதைச்சா விளையாது, வானம் பொய்யாது, வரப்பு நினையாது, நட்டா உழைக்காது. நாங்க என்ன தப்பு பண்ணணும்? என்ன தப்பு பண்ணா பேசுறீங்க? வீராண்டி இரும்பாண்டி, ஜெகத்தாளும் ஜெக வீரபாண்டி. அடே மாயாண்டி, மாயாண்டி உன்னதாயா? காத்தாயி, கருப்பாயி, கன்னி மகமாயி. சாமி என்ன ஹோட்டல் லிஸ்ட்ல உள்ள பேர்லாம் படிக்குது? பாத்தங்கர பக்கம் போனா அவமானப்படுத்துறீங்க, குளிச்சிட்டு வந்தா கொலையாடா பண்றீங்க. போன ஜென்மத்து கதை போல இருக்கு. ஒருவேளை வள்ளியே சாமியா வந்துட்டாளா? நீ வள்ளியத்தானே சொல்ற? தப்பு பண்ணவனத்தான் புடிச்சு கொடுத்துட்டோமே. யார பிடிச்சு கொடுத்தீங்க? தப்பு பண்ணா கண்ணால பார்த்தோம், புடிச்சு கொடுத்துட்டோம். ஏய், தெரியாதாடா உங்களுக்கு? சொல்லுங்கடா இவளுக்கு. என்னது, சாமிகளுக்கே மரியாதை இல்லாம போச்சே.
ஒளிஞ்சிருக்கிற உண்மையான குற்றவாளியே அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அடே, அந்த கொலையாளியை நானே காட்டி கொடுக்கிறேன். அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். ஒரு 100 கூடையா? அண்ணா, போத்திட்டு போறாரு இந்த ஆள் யாரு? நம்ம ஊரு பிரசிடண்ட். உள்ள போகும்போது இப்படி போறாரு, வெளியே போகும்போது எப்படி போறாரு பாரு. இங்க பாரு, பழத்தை எல்லாம் வெளியே போட்டுட்டு தோலை மட்டும் உள்ள போடுறான். உள்ள போட்ட உடனே எல்லாத்தையும் மாத்திட்டான். இது ஏன் கிளாஸா? உண்டாயா? வணக்கம், நான் தான் இந்த ஊர் பிரசிடண்ட். வரும்போது வேட்டி கட்டிட்டு வந்தேன், எங்க வச்சேன்னு தெரியல. நான் வந்துட்டு போனேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க. வர்றேன். போய் கடுதாச்சு போடு. ஆமா, எதுக்கு முதலாளி தனியா சாராய கடை காமிச்சு இதெல்லாம் பார்க்க சொல்றாரு, கவனிக்க சொல்றாரு? முதலாளி சொன்னா ஏதாவது விஷயம் இருக்கும். பீட்டர் வாயா? பீட்டர் வாய் தான். பின்ன என்ன ஜேம்ஸ் வாயா? அம்மா என்ன இந்த பக்கம்? சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துட்டு போறதுக்கு இது என்ன பொருட்காட்சியா? சாராய கடை. ஊத்துனா தூக்கும். தூக்கி பழக்கம் இல்லையே. நாங்க யாரையும் தூக்க சொல்லல. இது போட்டா அதுவா தூக்கிடு. தூக்கி உட்கார வச்சதுதான், இன்னும் இறங்கலையே. வேண்டாங்க, பழக்கம் இல்ல. இங்க வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. எனக்கும் பைத்தியத்துக்கும் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? நாங்க 2 பேரும் வள்ளிய நினைச்சு குடிக்கிறோம். அவன் குடிக்கிறான், அது நியாயம். ஆமா, நீங்க எதுக்கா வள்ளிய நினைச்சு குடிக்கணும்? ஏய், வள்ளி குளிக்கும் போது நீ பாத்தியா? பார்க்கலையே. நான் பார்த்தேன். அடாடாடாடா, அந்தி சாயிற நேரத்துல ஆத்தங்கர ஓரத்துல குளிச்சிட்டு வள்ளி ஈரச்சிலையோட நடந்து வரும்போது கொத்தும் கொலைமா மப்பு மந்தாரமா ஃப்ரெஷ்ஷா இருப்பாளே. அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு வந்தப்ப ஃப்ரெஷ்ஷா கதைய முடிச்சிட்டேன். அப்ப ஆத்தா சொன்னது சரியா போச்சு. அப்ப மாமு தான் இந்த கொலைய பண்ணிருக்கான் அப்படின்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணுது. ஆமா, ஆமா, ஆமா. கொஞ்சம் அசந்தா அமுக்கிடுவீங்களே. நான் அசர மாட்டேன். நான் இங்க இருக்கேன்.